வேலை இல்லை. சரி, இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் தீந்துருச்சு. அதுக்கு ஜாமான் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆகுது. அதெல்லாம் இன்னைக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். மிளகா வத்தா 1/2 கிலோ. இது காஷ்மீரி சில்லி 1/4 கிலோ. நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அளவோட சொல்கிறேன். 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ போடணும் எல்லாம் சொல்கிறேன். 1 கிலோ மல்லி. சாம்பாருக்குலாம் இது சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு இதோட ஃபுல்லாக என்ன அளவு எவ்வளோ போடணும் எல்லாமே அளவோட சொல்கிறேன். மல்லி 1 கிலோ குழம்பு மிளகாத்தூளுக்கு. சீரகம் 1/4 கிலோ. சீரகம் 1/4 கிலோ. மிளகு 100. மிளகு கணம். மிளகு 100. கடுகு 100. வெந்தயம் 100. அது போக மஞ்சள் நான் 150 கிராம் தான் போடுவேன். காஷ்மீர் சில்லி போடுறேன். கொஞ்சம் எனக்கு கலராக இருந்தால் நல்லா பிடிக்கும், ரெட் கலரில். அதனால் மஞ்சள் அளவாக தான் போடுவேன். துவரம்பருப்பு 1/4 கிலோ. உளுந்தம்பருப்பு நான் அந்த பொட்டு உளுந்து தான் போடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறத நல்லா தான் இருக்கும். வட்ட வட்ட இதுதான் நான் போடுவேன். பச்சரிசி 1/4 கிலோ. புழுங்கலரிசி 1/4 கிலோ. ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கலரிசி உள்ளே இருக்குது. பருப்பு ரேஷன் அரிசி பருப்பு தான். துவரம்பருப்பு போடுவேன். அது 1/4 கிலோ. மெஷர்மெண்ட்டு தான். அந்த கிளாஸில் அளந்து வச்சுருக்கேன் ஒரு தடவை வாங்கிட்டு. அதனால் இந்த கிளாஸில் 1 கிளாஸும் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம். 1/2 கிலோவில் சரி 1/4 கிலோ. மிளகாத்தை 1/2 கிலோ. 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ போடலாம். ஆனால் நான் காரமாக சாப்பிடாதனால 1/4 கிலோ தான் ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ கொஞ்சம் காரம் நல்லா தூக்கலாக வேணும்னு சொல்லிட்டு, தூக்கலில் நார்மலாக தான் இருக்கும் 1/2 கிலோ போட்டால் கூட. காஷ்மீரி சில்லி அதே மாதிரி இது கலருக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். பெருங்காய டப்பாவில் இதில் 1/2 டப்பா தான் போடுவேன். ஃபுல்லாலாம் போட மாட்டேன். 1/2 டப்பா பெருங்காயம். அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. 1 கிலோ மல்லி. சீரகம் 1/4 கிலோ. மிளகு 100. கடுகு 100. வெந்தயம் 100. மஞ்சள் 200. பெருங்காய டப்பா 1/2 டப்பா போட்டால் போதும். துவரம்பருப்பு 1/4 கிலோ. கடலைப்பருப்பு 1/4 கிலோ. மிளகாய் வத்தல் 1/2 கிலோ. காரத்துக்கு தேவை. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ தான் போடுவேன். உளுந்தம்பருப்பு 1/4 கிலோ. பச்சரிசி 1/4 கிலோ. அரிசி புழுங்கலரிசி 1/4 கிலோ. காஷ்மீரி சில்லி நம்ம கலருக்கோசரம் போடுறோம். வேணாட்டி நீங்கள் மஞ்சத்தூள் இன்னும் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எனக்கு வேணுங்கிறதுக்கோசரம் காஷ்மீரி சில்லி எழுதியிருக்கேன். அவ்வளோதான் இந்த அளவு. இதில் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். கடை சாம்பார் மாதிரி இருக்கும். இதுலேயே நம்ம பட்டை கசகசா இதெல்லாம் போடலாம். போட்டால் அது எவ்வளோ சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதுக்கு தனியாக ஒரு மிளகாத்தூள் ரெடி பண்ணுவேன். அந்த வீடியோவும் தனியாக வீடியோவாக போடுறேன். ரெண்டும் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு 2 வீடியோவும் தனித்தனியாக போடுறேன். பாருங்கள். காய வச்சுக்கலாம். சாப்பிட்டு எம்பிட்டு இறக்க முடியும். சாம்பார் தூக்கு மிளகா வத்தல் காய வச்சிருக்கேன். வெயிலில் காயட்டும். லைட்டாக சூடு இருந்தாவே போதும். ரொம்ப போட்டு கருக விடணும்னு தேவையில்லை. சட்டி சூடானதுனால வேகமாகவே சூடு இருக்கு. வெந்தயம் வைக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. அவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. ரேஷன் கடையில் போட்ட பாருங்க. ரொம்ப கொடுசாக ஒரு குட்டியில் வெந்தயம். உளுந்தம்பருப்பு பொட்டோடு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுதான் உடம்பு ரொம்ப நல்லது. நம்ம அந்த பொட்டை தூக்கிட்டு பொட்டியில் போட்டு வெறும் உளுந்த போடுறது இதோட போட்டு இட்லியில் போட்டால் கருப்பாக இருக்குன்னு தான் சாப்பிட்றது இல்லை. சரி, இதுலேயாவது அப்படியே பொட்டோட போடலாம். நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா கல் எல்லாமே பெரக்கிட்டு சுத்தமாக தான் இருக்குது. கையில் ஒரு தேய்ச்சி எல்லாம் முரத்தில் கேரி எடுத்தாச்சு. கன்னடத்தில் கேருவும்
தமிழில் என்னன்னு தெரியல, புடைக்கிறதுக்கு, சாரி, புடைச்சி எடுத்து தான் வச்சுருக்கேன். பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். மல்லி வறுக்கிறேன். மல்லி வந்து 1 கிலோனால பாதி பாதியாக போட்டுக்கலாம். 2க்கு இங்கே பாதி வச்சுருக்கேன். இந்த வறுத்த எல்லாம் இங்கே போட்டேன். மல்லியை வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு போய் அரைச்சிட்டு வரணும். மிளகா வத்தல் வேறு இன்னும் இதாகணும், சூடாயிடும். நல்லா சூடாயிருக்கும். வறுத்து வச்சிட்டோம்னா நேரம் அப்படியே அந்த தேக்ஸ் அப்படியே ஆறிச்சுன்னா போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சூட்டோடையே இந்த மஞ்சளையும் நம்ம போட்டுடலாம். மஞ்சள் வறுக்க தேவையில்லை, சூட்டோடையே போட்டு விட்டுடலாம். அடுத்த பேட்ச் மல்லி போட்டாச்சு. வறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. மிஞ்சி போனால் இது எவ்வளோ நேரம் வேலை? ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேலை தான். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு சும்மா நான் 1/4 கிலோ மல்லி 1/2 கிலோ மல்லிலாம் ரெடி பண்ணி வச்சேன். பண்ணால் 1 கிலோ மல்லிக்கு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மசாலாவுக்கு பழைய மசாலா இருக்குது காட்டுறேன் பாருங்க. அது தீரங்களாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சு. இதான் பழைய குழம்புத்தூள். இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி போடலை, ஆனாலும் கொஞ்சம் கலராக தான் இருக்கும். கலராக தான் இருக்கும். இது இவ்வளோ தான் இருக்குது, 1/2 டப்பா தான் இருக்குது. தீரங்களாட்டி எனக்கு வேலை வேறு இல்லை, எனக்கு லீவு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேலை இல்லாத எனக்கு. இது இருந்துச்சுன்னா நம்ம புத்தாட்டிக்கு காலையில் இருந்துச்சு குழம்பு செய்துட்டு நம்ம என்ன மசாலா இல்லையே அப்படின்னு குழம்பு தேவை. அதுதான் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சரிஞ்சு. கடையில எல்லாம் குழம்பு தருவாங்க, 1/2 கிலோவே 120 ரூபா 150 ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க. அதெல்லாம் என்ன போட்டு என்ன ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் நான் அதை 1/2 கிலோ அவ்வளோ காசு போட்டு வாங்குறதுக்கு இது 700 ரூபா தான் மொத்தம் பில்லும். பருப்பு ஐட்டம்லாம் நம்ம வீட்டிலேயே கிடக்கும், அரிசி வீட்லேயே இருக்கும், அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம்ல. என்ன வேலை ஒரு 3/4 மணி நேரம் வேலை வரும். அந்த வேலைக்கோசரம் பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட முடியாது. அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஆறட்டும். நம்ம கொண்டு போய் அப்படியே ரூமுக்குள்ள வச்சிடலாம். அந்த ரூமில் நிலா குட்டி இருக்குது, ஏதாச்சும் தட்டி விட்டுரும். சூடாக வேற நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் அப்படியே. இது கூட கருவேப்பிலை போடலான்னு எனக்கு கருவேப்பிலை தம்பியை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். வீட்டில் இருக்க குட்டி செடியாக இருக்குது, அதில் எவ்வளோ போட்டுருக்கோம் இருந்தால் போட்டுவிட்டோம்னா நம்ம வந்து குழம்பு கருவேப்பிலை இல்லாட்டி கூட நம்ம மசாலாவில் போட்ட கருவேப்பிலையே போடும் சேர்த்து அரைச்சிடுவேன். இந்த பொடியிலலாம் நான் கருவேப்பிலையை சேர்த்து தான் அரைச்சிருந்தேன். இதில் கருவேப்பிலை இல்லை, பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டு வரேன். இல்லாட்டி கடைக்கு தான் போகணும், கடையில் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து லைட்டாக வறுத்தோம்னா அதுவும் காஞ்சிரும். வெயிலில் கூட காய வைக்கணும் இல்லை, லைட்டாக ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ வேர்வை பாருங்க, வேர்த்து கிச்சனில் வேலை செய்யணும்ல, அதனால வேர்த்து. தட்டு சளிச்சதுலேயே எவ்வளோ கப்பி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சளிச்சு இந்த கப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சளிச்சுட்டு காட்டுறேன். தூளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இது 2 சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள். இது மட்டனுக்கு சிக்கனுக்கு போடுற தூள். இந்த கப்பி பாருங்கள் எவ்வளோ கப்பி. இப்படி ஜலிச்சு வச்சுட்டா இது 6 மாதத்துக்கு மேலே வரும். எனக்கு இது 1 கிலோ மல்லி 6 மாதத்துக்கு மேலே வரும். இது எனக்கு அதே சேமாக தான் வரும். 2 ஒன்றா தான் தயாரிப்பேன். 6 மாதத்துக்கு மேலே வரும். பூச்சி வைக்காது சளிச்சு வச்சுட்டா. அப்படியே மூக்கெல்லாம் எரியுது, போய் குளிக்கணும். இந்த வீடியோ பாருங்கள். 2 வீடியோ தனித்தனியாக அளவோட மெஷர்மெண்ட்டோடு போட்டிருக்கேன், பாருங்கள். நீங்களும்